காலையில ஏஞ்சிங்கன்னா காஃபி டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ராத்திரி ஊற வச்ச பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதோட தண்ணி காலையில குடிச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அது நிஜமாவே அது ஒரு மேஜிக்கா எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கறி லீஃப்லாம் சொல்றாங்க. பக்கத்து கடையில போயிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நானும் காலைல அந்த பபுள் கம் மாதிரி சூ பண்ண ஆரம்பிச்சேன். முடிக்காக டாக்டர் சொன்னது இதுதான். எவ்வளவு அளவு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தான். இவ்வளவு சின்னதா இருக்கு, இதுல என்ன அப்படி நியூட்ரிஷன் கிடைக்கும் நான் யோசிச்சேன். வைட்டமின்ஸ் அண்ட் மினரல், ஃபைபர் அதுல இருக்குன்றது அப்புறமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பாடிக்கு சொல்லி ஒரு சர்டன் கேலரிஸ் தேவைப்படும், புரோட்டீன் தேவைப்படும். அதை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இதை சேர்த்து சாப்பிடும் போது மட்டும்தான் அது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபுல்லா தரும். இப்போ முருங்கைக்கீரையில இருக்கிறது, கறி லீஃப்ல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஜென்ரலா வைட்டமின் ஏ, பி, சி, இ, கே இந்த மாதிரியான வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலரா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சாப்பிடக்கூடியதுல இருக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சூப்பர் ஃபுட்ஸ். இது எல்லாமே முருங்கை ரொம்ப எல்லாமே சூப்பர் ஃபுட் சொல்லுவாங்க. கறி லீஃபும் அதே மாதிரிதான். முடிக்கு தேவையான பீட்டா கேரட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம ஒரு 4-5 சாப்பாட்டுல போட்டு எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா முடிக்கு சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, முடியெல்லாம் பாத்தீங்கன்னா டெட் செல்ஸ். சோ நமக்கு பாடியை வந்து சர்வை பண்றதுக்கு பாடி என்ன பண்ணும், மசிலுக்கு வந்து புரோட்டீன் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு தான் தரும். செகண்டரி தான் முடி. சோ அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் முடிக்கே போகாது. அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். டெய்லி ரெக்வயர் நீட்ஸ்க்கு வந்து சாப்பிடுறோம், அதுல இருந்து தான் முடிக்கும் வந்து போகும். ஏன்னா இது சஸ்டைனபிள் டயட்னு நம்ம பேசுறோம். சஸ்டைனபிள்